Hello friends, welcome to Learners Forum. ஸோ டெய்லி ஜாப்ஸ் 2026 சீரீஸில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இட் இஸ் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து December 25 அண்ட் லாஸ்ட் டேட் டு சப்மிட் பார்த்தீங்க அப்படின்னா January 10. ஸோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக, ஜோன் வைஸாக, கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அண்ட் மதுரை ஜோனில் வந்துட்டு வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு ஜோனுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 400+ வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ஸ்டேட்டில் நம்ம இருக்கோமோ அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி, செகண்ட் ஏஜ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 28 இயர்ஸ் இருக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அ கிராஜுவேட் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இட் கேன் பி ஃப்ரம் எனி டிசிப்ளின் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அப்ளிகபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் செக் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருக்கும் அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு டோட்டலாக 100 questions ஃபார் 100 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா 25 questionஸுக்கு 25 மார்க்ஸ் அப்படின்னு சப்டிவைட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90 minutesக்கு வந்து நடக்கும். இந்த டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் பைலிங்குவலாக இருக்கும், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து இருக்கும். டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது செகண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்டைஃபன் பார்த்தீங்க அப்படின்னா 13,000 rupees. பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு 1 year அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் செலெக்ஷன் அண்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் நம்ம என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தேர்ட் ஃபேஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ரொசீஜராக நமக்கு வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா NATS வெப் போர்ட்டலில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ NATS வெப் போர்ட்டலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவுமே தனியாக நம்ம சேனல்லேயே இருக்குது. அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு NATS வெப் போர்ட்டலில் ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அந்த யூனிக் நம்பரை வந்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ அந்த யூனிக் நம்பரை வச்சு தான் வந்து நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொசீஜர்லேருந்து எல்லாத்தையுமே கூட உங்களுக்கு தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் PWBD கேண்டிடேட்ஸ்க்கு 400+ GST அண்ட் செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 600 அண்ட் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே 800 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது யார் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம், யார் அட்டன் பண்ணக்கூடாது, என்ன பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனெக்ஷரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸில் இன்கேஸ் நீங்கள் இன்க்ளூசிவாக இருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே செப்பரேட் அனெக்ஷர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ரொசீஜர், அதாவது லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் NATS வெப் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட்ஸ் மேனுவல் பற்றின ஒரு பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா அது ஒரு செப்பரேட் லிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த NATS வெப் போர்ட்டலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த NATS வெப் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மாடியூல் எப்படி இருக்கும், ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும், அதை நம்ம ஃபில் பண்ணணும். அதை முடித்ததுக்கப்புறமா ப்ரொஃபைல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா போஸ்டிங் அப்ரெண்டிஸ்ஷிப் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளுடைய அப்ளிகேஷன் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதில் தான் வந்து செலெக்ஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இருக்கும். ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், அதிலிருந்து ஃபைலிங் ரெக்கார்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டைஃபண்ட் கிளைம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் NATS போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் பாஸ்வேர்ட் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் லிங்க் வந்து எப்படி இமேஜஸோடு உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு டீட்டெயில்டாக இமேஜஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெஃபர் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த NATS போர்ட்டல் பற்றின கொடுத்துருக்க லிங்க்கில் இருக்கிற PDF உடைய டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மல் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ அந்த NATS போர்ட்டலில் பார்த்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்ன கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் கேட்டகரியிலேருந்து ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த ஜாப் அப்டேட், அதாவது இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.